சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜியால் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த தலைவலி. மேற்கு மண்டலமான கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட தேர்தல் பொறுப்புகளை செந்தில் பாலாஜி, முத்துசுவாமி மற்றும் சாமிநாதன் ஆகியோரின் கைகளில் திமுக தலைமை கொடுத்திருக்கு. இம்முறை தென் மாவட்டங்களில் மிஸ் ஆகும் சில தொகுதிகளை இந்த மாவட்டங்களில் வெல்வதை வச்சு ஈடு செய்ய திமுக கணக்கிட்டிருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலமே இருக்குது. எப்படியாச்சும் 200 தொகுதிகளுக்கு மேலே திமுக வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற கனவை காண்டு வருது. மேலும் பீகார் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பின் பாஜகவின் பார்வை தமிழ்நாட்டை நோக்கி திரும்பும் என்பதால் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. இதனால் திமுக தலைமை தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டிருக்கு. குறிப்பாக கடந்த முறை மிஸ் ஆன மேற்கு மண்டலத்தில் இம்முறை வெல்வது திமுகவின் முக்கிய தேவையாக மாறியிருக்கு. ஏனென்றால் தென் மாவட்டங்களில் குறையும் சில தொகுதிகளை மேற்கு மண்டலங்களில் வைத்து ஈடு செய்யலாம் என்றும் திமுக தலைமை கணக்கிட்டு வருது. அதற்காக திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு கூடுதல் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் 39 தொகுதிகளுக்கான பொறுப்புகளை அளிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கடந்த முறை கோவையில் ஒரு தொகுதியில் கூட திமுகவால் வெல்ல முடியல. இதனால் இந்த தேர்தலில் கோவையை பெரும்பான்மை தொகுதியில் கைப்பற்ற வேண்டும் என்பதில் ஸ்டாலின் தீவிரமாக இருக்கார். இதனால் செந்தில் பாலாஜியும் சமூக ரீதியான வாக்குகளை முதற்கட்டமாக உறுதி செய்ய தொடங்கியிருக்காரு. கோவையை பொறுத்தவரை கொங்கு, வெள்ளாள கவுண்டர், நாயுடு, அருந்ததியார் என்று பல்வேறு சமூக வாக்குகளையும் கைப்பற்ற செந்தில் பாலாஜி தலைமையிலான நிர்வாகிகள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த தேர்தலின் போது மக்கள் நீதி மையத்தில் இருந்த மகேந்திரன் இம்முறை திமுக பக்கம் இருக்காரு. இதனால் தெலுங்கு பேசக்கூடிய நாயுடுகளின் வாக்குகளை கவர மகேந்திரன் செயல்பட்டு வராரு. இம்முறை மேற்கு மண்டலத்தில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டு வருது. அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள திமுக கணக்கு போட்டிருக்கு. இதனால் செந்தில் பாலாஜி வேட்பாளர் தேர்வு வரை முடிவு செய்து வைத்திருப்பதா சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 வேட்பாளர்களை பரிந்துரை செய்து பட்டியலை தயார் செய்து வராங்க. இறுதியாக திமுக தலைமை வேட்பாளர் யார் என்பதை உறுதி செய்யும் என்று பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஈரோடு மாவட்ட பொறுப்பில் அமைச்சர் முத்துசுவாமி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையின் விலக்கலோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலமும் திமுகவில் ஐக்கியமாகி இருக்காரு. இதனால் ஈரோடு மாவட்டத்தில் பெரிய வெற்றியை திமுக எதிர்பார்க்குது. திருப்பூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் சுவாமிநாதன் வசம் அளிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு திமுகவில் அண்மையில் துணை பொது செயலாளர் பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இதனால் சுவாமிநாதன் தேர்தலில் பணிகளை முடக்கி விட்டிருக்காரு. இப்படியான நேரத்தில் செங்கோட்டையனின் நீக்கம் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு சில பின்னடைவுகளை ஏற்படுத்தும் என்று பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.